Hi friends, welcome to Vin's Cookbook. நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா என்னோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல ஸ்பைசியா ரொம்பவும் டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நான்வெஜ் ரெசிபி Prawns Ghee Masala எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த Prawns Ghee Masala வந்து நல்ல காரசாரமா சாப்பிடக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்ங்கறத பார்த்தறலாம். 1/2 கிலோ prawns, 2 டேபிள்ஸ்பூன் நெய், 6 பல்லு பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. ப்ரான்ஸை மேரினேட் செய்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 கப் கட்டியான தயிர் மற்றும் உப்பு தேவைக்கேற்ப, 3 வரமிளகாய் வத்தல், 4 காஷ்மீரி மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இந்த ஸ்பைசியான ப்ரான்ஸ் கீ மசாலாவை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்திருந்த 1/2 கிலோ ப்ரான்ஸை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். ப்ரான்ஸுக்கு மேலே கருப்பு கலர் நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் நம்ம எடுத்துட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். க்ளீன் செஞ்சு வச்சிருந்த ப்ரான்ஸை இப்போ மேரினேட் செஞ்சிடலாம். 1/2 கிலோ ப்ரான்ஸோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, அதோட 1/4 கப் கட்டியான தயிர் வந்து நல்லா கட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட பொடிகள் எல்லாம் ப்ரான்ஸில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரான்ஸை வந்து 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ தான் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாம் ப்ரான்ஸில் இறங்கி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். இப்போ ப்ரான்ஸ் கீ மசாலாவுக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் நல்லா சூடாக்கிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் அதில் 4 காஷ்மீரி மிளகாய் வத்தலை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி ட்ரை ரோஸ்ட் செய்கிறதுனால நம்மளோட ப்ரான்ஸ் கீ மசாலா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட எடுத்து வச்சுருந்த 3 வரமிளகாயை இதோட சேர்த்து 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறோம். பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால 1 நிமிஷம் தாராளமாக போதும். இந்த ரெசிபி நல்லா ஸ்பைசியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசி லெவல் கம்மியாக வேணும்னா மிளகாய் வத்தலை கம்மி பண்ணிக்கலாம். மிளகாய் வத்தெல்லாம் வறுபட்டாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே சூடான பேனில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்க போகிறோம். நம்ம சேர்த்துக்கிட்ட வெந்தயமும் கடுகும் நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். அதனால இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது, 1/4 டீஸ்பூன் தான் சேர்க்கணும், இல்லாட்டினா கிரேவி வந்து கசந்துரும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிருந்த மசாலாவோட 6 பல்லு பூண்டு, கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மசாலாவெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாயை நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸ் அதில் சேர்த்துட்டு வேக வைக்க போகிறோம். ப்ரான்ஸ் வந்து நெய்யில் வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரான்ஸை சேர்த்துட்டு லைட்டாக நெய்யோட கலந்து விட்டுக்கணும். ப்ரான்ஸ் வேகிறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷமே போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வேக வச்சா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால ப்ரான்ஸை வந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். ப்ரான்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அதோட தண்ணியிலே அது வெந்துடும். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா மசாலாவையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ப்ரான்ஸ் வந்து ஒரு 70% வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். ப்ரான்ஸை மேரினேட் செஞ்சு வச்சுருந்தா மட்டும் போதும். 10லேருந்து 15 நிமிஷத்தில் ப்ரான்ஸ் கீ மசாலாவை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். அப்பப்போ கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஆல்ரெடி ப்ரான்ஸ் வந்து ஓரளவு வெந்துருச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வேக வச்சா போதும். இந்த ரெசிபி நீங்கள் நெய்யில் செஞ்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி. ப்ரான்ஸ் மேரினேட் ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிபியை 10லேருந்து 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே நல்லா வந்துருச்சு. இப்போ சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். ஆனால் நம்ம சப்பாத்தி, ரொட்டி, நானோட சாப்பிடும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, நான், ரொட்டிக்கு மட்டும் இல்லாமல் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் சைட் டிஷ். சூப்பரான ஸ்பைசியான ப்ரான்ஸ் கீ மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.